ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா ஜென் ரிவ்யூஸ். இந்த வெப்சைட்டில் நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல ரிவ்யூஸ் போன பொருட்கள் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொங்கல் பானையை எடுத்து அதுக்கு கொஞ்சம் செம்மண் தடவி பொட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியை 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு அதை 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிட்டாங்க. ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து பானை நிறையா ஊற்றிக்கிட்டாங்க. பானை நிறைய தண்ணி வரலன்னு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி அரிசி 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பானை ஃபுல்லாக நிறச்சிக்கிட்டாங்க தண்ணியை ஊற்றி. மேலே பானையில் இருக்கிற விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்கணும்னு சொன்னாங்க. சீக்கிரமாக அப்போ தான் பொங்கி வருமா, இல்லைன்னா பொங்காதான் பொங்கல். பானைக்கு கீழே ஒரு சூடத்தை வச்சு நல்லா விறகு வச்சு எரிச்சு விட சொன்னாங்க. நல்லா எரிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரிசியை போட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு பானை நிறையா இருக்கிற தண்ணியில் பாதியை இறச்சிக்கிட்டு மீதி அரிசியை போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மண்டை வெல்லம் 1/2 கிலோவை சேர்த்துக்கிட்டோம். மண்டை வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டு அரிசி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு சாமிக்கு கொஞ்சம் வெறு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னாங்க. நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். மண்டை வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டோம் 1/2 கிலோவை. மண்டை வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொங்கல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து தட்டி பொடி மாதிரி பண்ணி பொங்கல் மேலே தூவி அதை அப்படியே நல்லா கலரி விட்டுக்கிட்டோம். ஏலக்காய் பொங்கலில் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பானை ஃபுல்லாக வந்துருச்சு. கலக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் முந்திரியை நல்லா எண்ணெயில் வறுத்து அது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து கலக்கிக்கிட்டோம். மேலே நல்லா தூவி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. யாருக்கெல்லாம் பொங்கல் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் ரெடியான உடனே சாப்பிடலாங்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா சாப்பிடக்கூடாது, சாமி கும்பிடணும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். பொங்கல் ரெடியான உடனே சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். நிறநாளி அரிசி வச்சோம், மஞ்சள் விநாயகர் வச்சோம். அதுக்கு சாமியாக நினச்சி நாங்கள் பொங்கல்லாம் படைச்சிட்டு தேங்காய் உடைச்சி சாமியை கும்பிட்டு அப்புறம் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் பொங்கல் கொடுத்தாங்க. கொஞ்சம் காகத்துக்கும் வச்சோம். சாமி கும்பிட்டு முடித்த உடனே அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த நாள் வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த நாள் அதை எடுத்து கொண்டு போய் கங்கையில் தான் போடணும்னு சொன்னாங்க. கொண்டு போய் நாங்கள் கங்கையில் அதை போட்டுட்டு பொங்கலெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க, பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, அதை பற்றி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.